நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் உள்ள 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. என் மகனே அப்படியே எடுத்துக்கலாம், என் மகளே அப்படியே எடுத்துக்கலாம். சரி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அன்றியும் என் மகனே, என் மகளே, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். சில பேர் வியாதி வந்துட்டு இருக்கோம், எப்பவும் டாக்டர் பக்கம் போயிட்டே இருப்பாங்க. எத்தனை நாள் டாக்டர் போகிறது? டாக்டர் சொல்லார், உங்களுக்கு வியாதி இல்லையே, ப்ரெஷர் இல்லையே, சுகர் இல்லையே, பெரிய கை வழங்க மாட்டேன், கால் வழங்க மாட்டேன். கர்த்தரோட சிட்சை. ஆண்டவர் ஏதோ ஒரு எதிர்நோக்கோடு உங்களிடத்தில் இடப்படுகிறார், என்னிடத்தில் இடப்படுகிறார். சின்ன சின்ன சிட்டை தந்து தன் பக்கமாக திருப்ப நினைக்கிறார். சிச்சையானது வரும்பொழுது பெயின்ஃபுல், அது ஒரு வேதனையான காரியம். பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? சிக்ஷைக்கும் தண்டனைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. சிக்ஷை வேற, தண்டனை வேற. சிக்ஷை என்பது பெற்றோரால் நல்ல தப்புன்ற கரத்திலிருந்து வரக்கூடியது, நல்ல தாயுடைய கரத்திலிருந்து வரக்கூடியது. தன்னுடைய பிள்ளை ஊண்டி கட்டப்படுவதற்காக, எதிர்காலம் வளமாய் அமைவதற்காக தரப்படும் கண்டிப்பு. பிற்காலத்தில் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ கீழ்ப்படியா விட்டா அப்பா அடிப்பார், சொல் பேச்சு கேட்கட்டா அப்பா அடிப்பார், நல்லா படிக்கட்டா அப்பா அடிப்பார், நீ ஏற்று பேசினா அப்பா அடிப்பார், கெட்ட வார்த்தை பேசினா அப்பா அடிப்பார், மற்றபடி சண்டை போட்டு வம்பு எடுத்துட்டு வந்தால் அப்பா அடிப்பார். கர்த்தர் இன்னைக்கு சொல்லி தரக்கூடிய காரியம், அவர் தரக்கூடிய சிக்ஷை நீ அப்பாவை நினைக்க. ஏன் எனக்கு தந்தார், எதுக்கு தந்தார், எதுக்கு ஏன் வியாதி? அவருக்கு கண் இல்லையா, அவர் காது இல்லையா, மூக்கு இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது. ஏதோ ஒரு நல்லது தந்திருக்கேன். ஒரு சின்ன வேன் வரும்போது என்னெல்லாம் யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தான்? நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ணுறோம். நல்ல நடத்த கற்றுக்க தெரியாதா? ஏன்னா இந்த வேலையில் பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை, கர்த்தருக்கு சரியாக செய்ய முடியாதா என்று சொல்லி கர்த்தரை சோதிக்கிறோம். ஆண்டவர் சொல்லாரு, என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷை நீ அற்பமாக எண்ணாத. ஏன் அற்பமாக என்ற? பல பிரச்சனை வரும்போது சிக்ஷைன்னு நினைக்க மாட்டோம், மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்துருவோம். ஆண்டு தரக்கூடிய அந்த அனுமதிக்கிற அந்த சிக்ஷையை அற்பமாக எண்ணி, அவன் செய்தனால எனக்கு இப்படி வந்துச்சு, அவனால தான் எனக்கு இப்படி வந்துச்சு, அவளால் தான் எனக்கு இப்படி வந்துச்சு, அவன் தான் வாழ்க்கிறது. மாமியார் மரும சண்டை வரும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாமியார் மரும சண்டை வரும்போது மாமியாருக்கு பிசாசு கிரிச்சிடான். ஆண்டு அனுப்பிச்சிருக்காரு. பொறுமையாக இருக்க தெரிவதற்காக தான் ஆண்டு அதை கற்றுக் கொடுக்குறாரு. மாமியார் வேதனைப்படும்போது நீ ஆண்டு சம்பவம் காத்திருக்க ஜெபிக்க போனோம். ஆண்டு சம்பவம் ஆண்டவரை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டோடு பேச முடியாது, உருவாட முடியாத அனுமதிக்கிறார். மருமகனை கொடுமைப்படுத்துகிறாளா? ஆண்டவர், நான் உங்களுடைய பிள்ளை தானே, ஒழுங்காக பைபிளில் வாசிக்கிறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு நம்புறேன், ஏன் இந்த மருமகளை தந்தீர், அவளை கொல்லும், அப்படியே ஜெபிக்கிறது. ஆண்டவர் இந்த பாட்டுகளுக்கு நம்ம நன்றி ஆண்டவர், நீங்கள் அனுபவிச்சு, இல்லாட்டா என்ன ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி சொல்லி துதிக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவங்களே கொஞ்சம் அவனால் இப்படி வந்துச்சு, அவளால் இப்படி வந்துச்சு, அவன் தான் இப்படி செய்தான், இவன் இப்படி, அந்த இதை விட்டுருங்க. கர்த்தரின் வாழ்க்கையை தான் அனுமதிச்சிருக்கிறார். சிலர் பாருங்க, இதுதான் என் தலையெழுத்து, என் விதியை தான் இந்த மாதிரி பொண்ணை வந்திருக்கார் ஆண்டவர், நான் இப்படி கஷ்டப்படணும், என் தலையெழுத்து தலைவிதி. அப்படி எண்ணாத. இந்த குடியார புருஷன் தந்திருக்கிறாரு, இந்த மாதிரி புருஷன் தந்திருக்கிறாரு, என் தலையெழுத்து தலைவிதி நினைக்காத. நீ ஆண்டோட சார்ந்து கொள்ள முடியாத ஆண்டவர் அதை செய்கிறார், அனுமதிக்கிறார். ஏன் வியாதி, ஏன் பிரச்சனை, ஏன் பொருள் நினைக்காத. கர்த்தர் தந்த அற்பமான சிக்ஷை. உன் சாபுக்கு ஒப்பு கொடுக்கல,
உன்னை மரணத்தை போடுக்கல, பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது உன்னை தூக்கி சமைக்கிறார்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆடு பாருங்க, ஆடு 100 ஆடு மேய்ப்பன் ஒரு கணக்கு 100 ஆடு வச்சுருக்காரு வச்சுங்க. அதை மேய்ப்பன் கையில் ஒரு பெரிய கோல் இருக்கும். அந்த கோலை வச்சு தான் கொலைகளெல்லாம் எடுத்து உயரமாக ஆட்டில் கெட்டாத கொலைகள்லாம் இப்போலாம் கொலைலாம் மேலே ரொம்ப ஹைட்டில் இருக்குங்களா, அந்த கொக்கியில் பிடிச்சி இழுத்து ஆடுகளுக்காக ஒடிச்சு போட்டுக்கிட்டே போவார். இந்த சைடில் ஒரு தடி வச்சுருப்பார். அந்த தாவி சொல்லும் கோலும் தடியும் என்னை தேட்டும். கொக்கியை வச்சு கிடைக்காத இறையை எட்டி பிடிக்கிறதுக்காக இந்த கொக்கி, தடி, கரடி, சிங்கெல்லாம் வரும்போது அடிப்பதற்காக தடி. கத்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன், அவர் கோலும் தடி என்னை தேட்டும் தான் வச்சிருக்கிறார். அந்த 100 ஆட்டில் ஒரு ஆடு, அதில் ஒரு சில ஆடு, ஒரு ஆடு நிச்சயம் என்னன்னா டெய்லி அவர் மேய்ப்பன் நடத்தக்கூடிய அந்த புள்ளையே சாப்பிட்டு இருக்க வேண்டியது. அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை நம்ம கடந்து செல்ல வேண்டியிருக்கு. ஏன் இப்படி கஷ்டப்படணும்? ஏன் ஒரு அங்கர் நல்ல செழிப்பாக இருக்கிற வயக்காட்டில் பயங்கரமாக புல்லெல்லாம் வளர்ந்துருக்கேன், சாடி அங்கே போகக்கூடாதா? ஆண்டு எண்ணி பார்க்குறது 99 ஆடு தான் இருக்குது, ஒரு ஆடு அங்கே போயிடுச்சு. அது மாட்ட ஆட்டு சொல்லி அக்கறை நல்ல பச்சை செழிப்பாக இருக்கு. ஆடு சொல்லி இக்கறை அக்கறை பச்சையான்னு தெரியும், போகாத. அவர் சப்பிடுவார், அவர் கிடக்கிறாரு, அவர் புத்தியாக தான் சாடி போயிடுச்சு. புல் மேய்ஞ்சி ருசியான புல், வயல் உள்ள நல்ல ருசியான நெல், வயல் உள்ள ருசியான கோதுமை, பருப்பு வகைகள் எல்லாம் கொடியும் சாப்பிட்டு அங்கே போய் முள்ளுக்காட்டில் போய் அங்கே உழுந்துட்டு வேணும் கத்திட்டு கிடக்கு. கீழ்படி 99 வேக 99 ஆண்டு போயிட்டுருக்கு. கொலையை பறிச்சு போட்டுறாரு, என்றாரு, ஒன்றை காணுமே, எங்கே போச்சு? இந்த 99 ஆடை விட்டுக்கிட்டு அந்த ஆடை தேடி பின்னால் போகிறார். எங்கே போனால் அதுவும் இப்போ இது வரைக்கும் இருந்தாம்ல, இவரை கண்டுனா அது கோட்டை எடுக்குது. வந்துட்டாரியா, பிடிக்க வந்துட்டார். ஒரு வேறு வேலை சுவாலி இல்லை, ஓடுது. ஆண்டவர் சொல்ல, நீ உனக்கு கொலையெல்லாம் பிடிச்சுன்னு போச்சு தானே, கொஞ்சம் நெல், இனிமேல் நம்ம கையில் கிடச்சோம்னா என்ன, நீ சப்பி பிடிரு, நீ எனக்கு என்ன செய்திரு. ஆனால் வேறு சொல்லி அவர் அம்மன் தண்ணீர் ரெண்டே கொண்டு போய் விடுக்கிறார், என்னை கொண்டு போய் விடுக்கிறார், நின்னை துரத்துக்கிறார். நேராக வரட்டி போகிறாரு. ஒன்றுங்க இவர் ஒரு அடி எட்டு வச்சோன்னா அது 10 அடி எட்டுது. துள்ளி சாடிச்சா முள்ளுக்குள்ளே போயிடுச்சு சர்றன்னு. இவர் அந்த மேப்பின் கோலை வச்சு அதை அப்படியே கிண்டி 2 அடி கொடுக்குறாரு. விளங்காத பேலாக இருக்கியா, விளங்காத பேலாக இருக்கியா, நான் நல்லா தான் நம்ம ஒன்று போச்சேன், எப்படி பாவத்தை நம்பி நுனி பல்லு கடிக்க போயிட்டே சொல்லி அந்த அந்த கோலுக்குள்ள போஜனம் பண்ணுற அதே கோலை வச்சே 2 அடியும் கொடுக்குறாரு. முள்ளது இழுக்கிறார், டப்பான்னு கால் ஒடிஞ்சு போகுது. ஆட்டை எடுத்து சைடில் எடுத்து வச்சுட்டு அடிப்பட்ட காலுக்கு திராட்சரசம் பூசி எண்ணெய் பூசி காயம் கட்டுக்கிறார். அடித்தார், அது வேண்டதில் போனதான் அடித்தார். அவரே அடிக்கிறார், அவரே அணைக்கிறார், அவரே காயம் கட்டுக்கிறார். நல்ல காயம் கட்டினார். தன்னுடைய துணியை கிழிச்சே கட்டுறாரு. நீ ஒரு மிருகம்னு நினைக்கிறது, உங்கள் பிள்ளைவாரி உன்னை நினச்சி தான் கட்டுறேன் தரச்சம் கெட்டுவார். கெட்டு விட்டு பார்க்குற இந்த ஆட்டை நடக்க முடியல அப்படிங்க. அது சொல்லு, என்ன இப்படி அடிச்சு விட்டீங்களே? ஆமாம், நீ கொலை பிடிச்சி ஓடனா கண்டெல்லாம் கலந்து நினச்சா நான் தான் சப்பிட்டேன். நடந்து பாரு, நடக்க முடியல. 3 கால் நல்லா இருக்குது, ஒரு கால் அடிபட்ட கால் நொண்டி நொண்டி கேன்ட்டுருக்கு. சரி நீ நடந்துக்கிட மாட்டா அப்படின்னு சொல்லி தான் தோளில் தூக்கி போட்டு அப்படி போயிட்டுருக்காரு. இப்போ 99 ஆடு எங்கே போயிட்டுருக்கு? கரெக்ட் வழியில் போயிட்டுருக்கு. இந்த அடிபட்ட ஆடு, அந்த ஆடு இந்த ஆடு தான். ஹலோ இல்லையா? அடிபட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கு. 99 ஆடு மேலே பார்க்க. சே நேற்று வந்தவன்
நம்மெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம், இவன் ஒரு தோளில் உட்காந்துருக்கானே கலப்பை. கத்தனைக்கிற உங்களையும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். நேற்று வந்தவா சோத்திரம் சோத்திரம்ட்டு போனால் பிள்ளைகளுக்கெல்லாம் திரும்ப நடந்துகிட்ருக்கு, வீடை கட்டிவிட்டா, நல்ல பைசா, நல்ல செழிப்பு. பார், நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும், நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். இப்போ இருக்க கத்திர தோழல கரைக்கு தட்டி ஆட்டம் பயப்படுதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அவங்களுக்கு கூட சாட்சி சொல்லுவாங்க, அடிபட்டு நொந்து கத்தோட சிச்சை அற்பா என்ன இப்போ தோளில் கிடக்கும்போது, ஆண்டவரே நீ சிச்சிச்சது போதும், நீ தண்டிச்சது போதும்னு சொல்லி தோளில் கிடக்கும்போது அடுத்த பார்த்து அவனுக்கு வந்து வரவா, அவனுக்கு கிடைச்ச பிள்ளையா, நல்லா படிக்குது, நல்லா ரேங்க் வாங்குது, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் எடுக்குது, எல்லா காரியத்தையும் முன்னேறி போகிறது. அது அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம தனிமையில் வடிக்கிற கண்ணீர், தனிமையில் ஆண்டோடு சார்ந்து கொண்டு வேதனை மத்தியிலும் பிரயாசங்கள் மத்தியிலும் போராட்ட மத்தியிலும் ஆண்டவர் காலை பிடிச்சி கதறுவது மற்றவங்களுக்கு ஒரு நாள் தெரிவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக நினைக்காதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தார். பார்வோனிலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். பெரிய விடுதலை, பயங்கரமாக ஆசிரிச்சார் தன்னுடைய ஜனங்களை. செங்கடலை பிளந்தார். பாலைவனத்தில் எல்லாம் கொடுத்தார். ஆசிரியத்தையும் அவர் கொடுத்த விடுதலையும் ஜனங்கள் அற்பமாக நினைச்சார். அற்பமாக நினச்சி எல்லாம் மறந்து, வேதம் சொல்லிடுது, இஸ்ரவேல் கர்த்தரை முறுமுறுத்தார். அவர் எனக்கு என்ன செய்தார், அவர் என்ன என்ன செய்தார், மறுபடியும் வேதம் சொல்லிடுது, அவர் குறை கூறினார்கள், முறுமுறுத்தார்கள். அவன் கேரக்டரே அப்படி ஆயிடுச்சு. அங்கே இறைச்சி நல்லா இருக்கும், காடை கொண்டு போய் சார் இறைச்சி கொடுத்தாரு. தண்ணீர் இல்லை, தண்ணி கொடுத்தாரு. உணவு கொடுத்தாரு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஜனங்கள் மோசை கல்லறும்படியாக முறுமுறுத்தாலும் செய்வேன் சொல்லி முறுமுறுத்து ஆண்டவரே தொழுது கொள்ள மனதில்லாதபடி கத்தரை விட்டு விழும்போது கத்தர் வெறுப்புண்டாய் சொன்னார். வணங்கா காலத்து உள்ள ஜனங்கள், காலத்திற்கு வணங்க தெரியாது, புத்திற்கு ஆராதிக்க தெரியாது. பூமியை பிளந்து ஜனங்களை அனுப்பிட்டார் கீழே. இதுக்கு மேலே ஜனங்கள் வேண்டாம். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் பூமி பிளக்க வச்சு வேண்டாத பிரியலாத காரியங்களை செய்யக்கூடிய ஜனங்களை பூமி பிளந்து வந்து தண்டனை கொடுத்துட்டே பனிஷ்மெண்ட்டு முதல் சிக்ஷை கொடுக்குறாரு. கேட்கறன்னு ஒதுக்கிறார். ஆனால் சொல்றாரு, என் மகனே கர்த்தருடைய சிக்ஷை அற்பமாக நினைக்காது. குடும்பத்தில் பிரச்சனையாக கவலைப்படாங்க, குடும்பத்தில் போராட்டம் கவலைப்படாங்க. நமக்கு அணைத்துக்கொள்ள ஒரு தோல் இருக்குது, நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு கால்கள் இருக்குது, பாதை இருக்குது, நம்ம ஜெபத்தை கேட்க ஒரு உள்ளம் இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு ஏன் அதை செய்தார், ஏன் இதை செய்தார், ஏன் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன். தவறை திருத்தணும், நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளணும். வேதம் சொல்லுது, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போவார். சில விஷயத்தில் கடினமாக தான் ஆண்டவர் நடத்துகிறாரு. மோசே என்ன லகுவாக நடத்துகிறாரு. மோசே அழைச்சார் ஆண்டவர், மோசே எனக்காக போகணும். உடனே மோசே சொல்ல, இல்லை ஆண்டவரே, நான் திக்கு வாயி மந்தன் ஆகுன்னா. ஆண்டவர் சொன்ன, மோசே நீ எனக்காக இறங்கி வந்து தான் ஆகணும். இல்லை ஆண்டவரே, கர்த்தர் மோசையோடு போராடினார். டக்குன்னு ஆண்டவர் பயங்கர கோவம் வந்துச்சு. நான் சின்ன சின்ன சிகிச்சை கொடுத்து கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவனை கொல்ல முடிய இறங்கினார். உனக்கு மோசையுடைய மனைவி முதல் சுண்ணத்து அங்கே தான் உண்டாகுது. ஒரு கல் எடுத்து சுண்ணத்து பண்ணி அவருக்கு முன்னால் எடுத்து போடுறான்.
அது பார்த்த உடனே கர்த்தர் நிற்கிறார். சரீரத்தில் வேதனையை உண்டு பண்ண நிமித்தம் கர்த்தர் நின்று பார்த்தாரு. போதை நிறுத்து, அவன் நான் பயன்படுத்துவேன். எலியா கையில் எவ்வளவோ அர்ப்பணம் செய்தார். சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டு ஸ்க்ரூ பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தார். போய் சொல்லாரு, ஆண்டவரே பாதம் எல்லாரும் பாருங்க நாங்கள் கிடைக்கான கிடையாது, ஒழுங்கு கிடையாது, மற்றபடி பாருங்க நல்லவன் அல்ல, நான் செத்து போகிறேன், ஆத்மா எடுத்துக்கொள்ளும். திக்வாய் மதனாவுள்ள மோசையை தட்டி எப்படி அனுப்பினாரோ அதே போல் ஏலியாவுக்கு உட்கார வச்சு போஜனம் கொடுத்தா. உனக்கு சாப்பிட தேவை, சாப்பிடு. அந்த பலத்தோடு 40 நாள் ஓடினான். தாவீது மாமாவை சைடு பின்னால் திரிகிறான். கேட்ட மனை சொல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் மனுஷ பறவையா? மாமனார் பின்னால எப்படா கொல்லலாம் பின்னால் திரிகிறான். குடும்பமே தாவீது வெறுத்தது. அன்னையிடம் சொல்லி தாவீது கதறி அழுதான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் சிக்ஷையெல்லாம் அப்பமா நினைக்காம ஏற்றுக்கொண்டு பண்ணாலே தாவீது வர வர செடி தனிச்சு வேணும் சொல்லு, வர வர செடி பண்ணாச்சு. அடிக்கும் போதெல்லாம் சில பிள்ளைகள் பாருங்க, தாப்பா அடிக்கும் போதெல்லாம் என்னுடைய பேத்தி எப்படிதான் கோம்பட்டு கம்பெடுத்து வாங்கிட்டு ஓடி தாத்தான்னு கட்டி பிடிச்சிடுவான். மூத்த பேத்தி அடிக்காதுங்க, கட்டி பிடிச்சாலும் நம்ம விட்டுருவோங்களா? இதே மாதிரி தாவீது சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டு பாதத்தை கட்டி பிடிச்சான். நீங்கள் போதும் ஆண்டவரே, மாமன் இருக்கிறா, மனைவி இருக்கிற, எல்லாம் குடும்பமே இருக்குது, இதெல்லாம் இன்னைக்கு போதும். கத்த சும்மா இருக்குல்ல. தாவீதுக்கு அந்த ராஜசிங்காசனத்தை கத்த கொடுத்தார். எல்லாரும் கடந்துக்குள்ள வரதான் செய்யுது. யோசேப்பு சவுல யோசேப்புக்கு குடியில் போட்டாங்க. எப்படி அழுதுருப்பான்? 10 அனந்த மாதிரி சேர்ந்து தூக்கி குண்டுக்குள்ள போடும்போது எவ்வளோ கதறி இருப்பான் யோசிச்சு பாருங்க. கத்தோடைய சிக்ஷன் சொல்லி அழுதுகிட்டே கத்தோடைய சிக்ஷனை ஒப்பு கொடுக்குறான். அது குண்டு போட்ட மட்டும் இல்லை, அந்த யோசேப்பை புறதேசத்தை விட்டு போடுறாங்க. தாய் தப்பனை விட்டு பிரிக்கிறாங்க. சின்ன பையன் யோசேப்பு அழுதுகிட்டே போகிறான். வேதம் சொல்லி கத்த அவனோடு கொடுத்தான். அவன் ஆண்டோட பேச குழுக்குலையும் பேசுகிறான், ஓட்டத்து மேலே உருவிட்டு கொண்டு போகும்போது ஆண்டோட பேசுகிறான், போத்திபார் வீட்லேயும் ஆண்டோட பேசுகிறான். வேதம் சொல்லி யோசிப்பு கத்து போத்திபார் வீட்டை ஆசை வச்சான். ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று யோசிப்படி இருக்கியா? அவன் கத்தரை சிரிச்சு அட்பான்னு நினைக்கல. அவன் அவர் கடுமையாக நடத்தும்போது அவன் சோர்ந்து போகல. ஆண்டை பிடித்து கொண்டான். 14 வருஷம் ஜெயிலு, 14 வருஷம் ஜெயிலு, விடவே இல்லை ஆண்டவரை. ஜெயிலில் ஆண்டோடு பேசினான். அவனுக்கு விசேஷ ஆபி எப்படி இருந்தது? கத்தரோட உறவு வச்சாலும் ஆபி நிலையாக இருந்தது. விசேஷ அபிஷேகம் அவனுக்குள்ளே எப்படி வந்தது? கத்தரோடு பேசி பேசி அவன் சார்ஜ் பண்ணிட்டான். உனக்குள்ள விசேஷ ஆவி இருக்குன்னு ராஜன் சொன்னான். உனக்குள்ளே என்ன விசேஷ ஆவி? அவனுக்கு தெரியும், நான் கத்தோடு பேசினால அந்த லிங்கு, அந்த சார்ஜ் ஆண்ட இருக்குது. ஹல்லேலூயா. கத்தர் போத்திபார் வீட்டை ஆசிச்சு மட்டும் இல்லை, 14 வருஷம் ஜெயிலுக்கு கொண்டு போன மட்டும் இல்லை, ஏன் ஜெயிலுக்கு போன ஒரு வாரம் கேட்கலையே ஆண்டுவிட்ட? ஏன்னு ஜெயிலுக்கு கொண்டு போனீங்க ஆண்டவரே? அவன் கேட்டிருந்தான்னா பைபிள் வந்திருக்காது. யோசிப்பு கத்தரோட போராடினான்னு வந்திருக்கோம். கேட்கல. கத்தரோட சித்தம், அவருடைய சிக்ஷை. சரி, என்னை பக்குவப்படுத்துறாரு அப்படின்னு 14 வருஷம் அந்த சிறையில் இருந்தான். ஏற்று போயிட வரும்போது என்னை உயர்த்துவார். நீங்கள் கவலைப்பட்டீங்களா? சஞ்சலப்பட்டீங்களா? குடும்பத்தில் நொந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் யோசிப்பில் காத்துருங்க. ஏற்ற வேலை வரும், ஏற்ற வேலை வரும். அப்போ கத்த சிங்காசனம் கொண்டு வச்சிருவார். கொண்டு வச்சார். ஆனால் இந்த பாருங்கள், இந்த நாட்டில் பாருங்கள் நிறைய நாய்கள் வெளியே சுற்றி தெரியுது. அதில் வெறி நாயின்னு சொல்லுவாங்களா, நான் எல்லாரும் கடிச்சுப்படும். அந்த வெறி நாய் எல்லாத்தையும் முறைச்சி கடிச்சு துன்பப்படுத்தும்.
நம்ம அது என்ன அதோடு எல்லாத்தையும் கடைசி தீர்த்துட்டே இருக்கணும்ல. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், ஐயா அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிட்டு கார்பரேஷன் இந்தியாவிலேருந்து ஒரு வண்டி வரும் ஜர்றன்னு. இந்த வெறி நாய் எது? அந்த ஃபெல்லாம் கணிச்சிட்டு அந்த வெறி நாய் வலையை போடும், இரும்பு போடும், கழுத்து ஒரு கொக்கி போட்டு தூக்கி போட்டு வண்டியை போட்டு கொண்டு போயிட்டே இருப்பான். கரணை தட்டி ஆண்டு பயப்படுது. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்க வெறி நாயை குறித்து சங்கடப்படாங்க. ஒரு ஆர்டர் வரும், கற்று தூக்கிடுவார் டக்குன்னு. இந்த வெறி நாய் மற்றவங்க கடிச்சு சொறி மற்றவங்களை கடிச்சிக்கிட்டு எப்போ கடிச்சு வேதனைப்படுத்த உங்களுக்கு வேதனைப்படுத்தக்கூடிய சுற்றி வேதனைப்படுத்தாங்க. கவலைப்படாங்க, ஆண்ட சொல்லுங்கள். இந்த வெறி நாய் சொறி நாயெல்லாம் ஆண்ட தூக்கி போட்டுருவார். ஹல்லேலூயா. யோசிப்பு அந்த ஏழை வர்ற வரைக்கும் ஆண்டு சமயம் யோசிப்பு காத்திருந்தார். அவர் கடிந்து கொள்ளும்போது கடிமாய் நடத்தும் போதெல்லாம் யோசிப்பு மறுதளிக்கவில்லை. அந்த சிங்காசனை கொண்டு போகிற வரைக்கும் கத்தரை அவன் மறுதளிக்கலாம். அது உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படி தான். சவுல் பாருங்க, புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அதுதான் அதே மாதிரி தான். எல்லாமே கடுமையாக நடத்தினான் சவுல். சவுலே நீ யாரை பார்த்து உதச்சிக்கிட்டு இருக்கிற? முள்ளில் உதவி உனக்கு கடினம். கடினம். நீ யாரை பார்த்து பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பிள்ளைகளை துன்பப்படுத்துற? கண்ணு தெரியல. ஆண்டவரே நீ யாரு? சின்ன சிக்ஷை. அப்படி சொல்ல, நீ துன்பப்படுறது இயேசு தான். டோன்ட் டச். அது பிறகு அந்த அடி வாங்கிட்டு அந்த முறுக்கு வாங்கின பிறகு ஆண்டவருக்கு பலமாக நிருபங்கள் எழுதுறாரு. போத நான் தேசம் மேலே சுற்றி தேசம் சுற்றி சுவிசேஷம் சொல்லிட்டு நிருபங்கள் எழுதுறாரு. எபிரேயருக்கு தான் அவர் எழுதுன பாருங்க, என் மகனே கர்த்தர் ஒன்று செழிப்பதை அர்ப்பம் நினைக்காத, அவரோடு கடிந்து கொள்ளப்படுவது சோர்ந்து போகாத. கடினமாக மக்கள் நடத்துவாங்க, ஆண்டு அருமையாக நடத்துகிறாங்க. மதர் தெரசா பாருங்க, நோபல் பிரைஸ் கொடுத்த மதர் தெரசா. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நாட்கள் தான் ஒரு நாள் மதர் தெரசா ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவன் மரணம் உள்ள நினச்சது, இந்த கோடீஸ்வரன் போனால் இந்த மக்கள் அனாதை இல்லங்கள் வைக்கிறதுக்கு ஏதாவது டொனேட் பண்ணுவானே சொல்லிட்டு அவன் போய் கேட்குறாரு, முதலாளி அனாதை இல்லம் இருக்குது, நீங்கள் ஏதாவது செய்யணும். அவன் கிட்ட கூப்பிடுறான். கூப்பிட்டு வந்து அம்மா ஏதோ எதிர்பார்ப்பாடு கிட்ட போகிறாங்க, ஏதோ பணம் கெட்டு தர போகிறாரு. ஏதோ அந்த பான்பராக்கு வெத்தெல்லாம் சவைச்ச அந்த எச்சை அந்த அம்மா வலகையில் வெள்ளைக்காரி அழகாக இருக்கிற அந்த அம்மா கையில் அந்த பான்பராக்கு வெத்தலை சவைச்சி, இந்த உனக்கு டொனேஷன். அந்த தாயாருடைய கண்களில் கண்ணீர். கர்த்தர் சிக்ஷை அனுமதிக்கிறான். அந்த அம்மா சொன்னாங்க, இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் அடுத்த கையை நீட்டான். உடனே அந்த கோடீஸ்வரன் ஓன்னு அழுதான். சரி, இப்படிப்பட்ட ஒரு மனசுள்ள இந்த தாயார் நம்ம துன்பப்படுத்திட்டோமேன்னு சொல்லி ஒரு பெரிய நிலத்தை அந்த அம்மாவுக்கு கொடுக்குறான். ஆனால் இல்லைங்க கெட்டுங்கன்னு சொல்லி கெட்டுறதுக்கு பணத்தையும் கொடுக்குறான், நிலத்தையும் கொடுக்குறான். இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய சிக்ஷை அச்சமாக அர்ப்பம் எனக்கூடாது. உலக வாழ்ந்து கொண்டுக்கிறோம். உங்களை அன்றைக்கி துன்பப்படுத்தலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட துன்பப்படுத்தலாம், எதிர் வீட்டுக்காரங்க கூட துன்பப்படுத்தலாம், உங்களை அற்பமாக நினைக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்களே நோய் நோயின்னு குத்தி கொண்டு இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த சிக்ஷை, ஏன் இந்த பனிஷ்மெண்ட் சொல்லி நீங்கள் அதை அற்பமாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஏதோ அனுபவிச்சிருக்கார், ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் அனுபவிச்சிருக்காரு. தலையெழுந்து நினைக்க வச்சாதுங்க. கர்த்தர் சிக்ஷை அற்பமாக எண்ணக்கூடாது. அவரால் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகக்கூடாது. அவர் சிக்ஷை நம்மளை தூக்கி கொண்டு வரும். அவர் கடிந்து கொள்ளும்போது நம்மளை அந்த கடிந்து கொள்ள சவாலாக நிறுத்தும். அநேக வழியில் நம்ம நினைக்கிறோம், ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் பிள்ளை இருக்கிறா, என் மகன் ஏன் இருக்கிறான், ஏன் குடும்ப சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. நீ ஆண்டவங்கள்ட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவன் எதுக்காக இந்த காரியம் இந்த வசனம் எனக்கு தந்தார் எனக்கு தெரியல. பிரச்சனை போராட்டம் போது ஆண்டவனோடு கூட இருக்க நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் எழும்பும்,
எல்லாரும் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில், என் மகனே, என் மகளே, அன்போடு அழைக்கிறாரு. அவர் சிக்ஷை அற்பம் நினைக்காத. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் இறங்கினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஷபபபபபப. எல்லாத்துக்கும் கல்யாணங்களை கொடுத்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. ஆண்டவரே, உம்முடைய சிக்ஷை ஆத்மா எண்ணக்கூடாது. நீர் கடிந்து கொள்ளும் போது நான் சோர்ந்து போகக்கூடாது. தம் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிக்ஷிக்கிறார். அவர் சிக்ஷிக்கிறார், காயம் கட்டுகிறார். சின்ன சின்ன சிக்ஷை கொடுத்து மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் வெட்டிக்கிற வேளை, நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். பாடுகள் வந்தாலும், பிரயாசங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. தாவீது சொன்னார், ஆண்டவரே, பூமியில மேலாம் எனக்கு யாருண்டு? பரலோகத்தில் எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. எங்கே போக ஆண்டவரே? மற்றவர் எனக்கு யாருண்டு? வழி தெரியல, வாழ தெரியல. அநேக வேலைகளில் வேதனை வரும்போது சோர்ந்து போய் ஆண்டவர் கண்ணீர் துடைக்கிறவரை கடந்து வருகிறார். வேதனைகளை மாற்றுகிறவராய் கடந்து வருகிறார். நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே என்று சொல்லி ஆறுதல் படுகிறதா கடந்து வருகிறார். சோர்ந்து போகக்கூடாது. சிக்ஷைகளை பார்த்து வேதனைப்படுகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறுபட அணைத்துக் கொள்ளும். பரிகாரம் செய்கிறார். எல்லா துதிகள் மேல அப்பாவுக்கு சொல்லு. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.